எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பல்க் மெத்தட் வந்து பார்ப்போம். பல்க் மெத்தடுக்கு வந்து இன்னொரு பேர் மாஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. பல்க் மெத்தட் ஆர் மாஸ் மெத்தட் அப்படிம்பாங்க. ஏன் மாஸ் மெத்தட்ன்றாங்களா, நம்ம இதில் வந்து மாஸ் பாப்புலேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அதனால் இது வந்து மாஸ் மெத்தடுன்னுவாங்க. இதுவும் பெடிகிரி மெத்தட் மாதிரி தான். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். இதில் வந்து பல்க் மெத்தடில் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் தான் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணோம். அது இல்லாமல் அதில் வந்து 8 ரோ மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 8 ரோ மெத்தட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பல்கிங் பீரியடில் வந்து பல்காகவும், அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பண்ணுறப்போ மட்டும்தான் இங்கே வந்து 8 ரோ மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி வர F1 ஜென்ரேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த F2 ஜென்ரேஷன் வந்து நம்ம கொண்டு போயிடுவோம். F2 ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போவோம்னா, இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பல்காக வந்து கமர்ஷியல் சீட் ரேட்டில் போட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனுமே இதில் நம்ம பண்ண மாட்டோம். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு தான் இது பண்ணும். என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கு வந்து சம்மர், வின்ட்ரு, அதே மாதிரி பெஸ்ட்டு, டிசீஸு இது எல்லாத்துக்குமே வந்து சர்வை ஆகிட்டு அடுத்த வர இதில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி F2லேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுவும் 30,000 பிளான்ட்ஸ்லேருந்து ஒரு 50,000 பிளான்ட்ஸ் வரையுமே நம்ம செலக்ட் பண்ணி அப் டு F6 ஜென்ரேஷன் வரையுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, பல்க் பண்ணுவாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கும். பெஸ்ட் அண்ட் டிசீஸு, சம்மர், வின்ட்ரு, ட்ரவுட் இது எல்லாத்தையுமே தாங்கி வரதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி பல்க் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி F6 ஜென்ரேஷன் வரையும் கிட்டத்தட்ட 30,000லேருந்து 50,000 பிளான்ட் வந்து கொண்டு போவாங்க. F7 ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, F7ல் தான் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் நடக்கும். அந்த 30,000லேருந்து 50,000 பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் பிளான் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் பிளான் பண்ணி அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து ஒரு 5000 பிளான்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த F7ல் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. 30,000லேருந்து 50,000 பிளான்ட்ல இருந்து ஒரு 1000லேருந்து 5000 பிளான்ட் வரையும் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து சீடை வந்து செப்பரேட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு F8 ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னா பல்காக கொண்டு போக மாட்டாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் ரோவாகவே கொண்டு போயிடுவாங்க. 8 ரோ மெத்தடில் இண்டிவிஜுவல் பிளான்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு ரோவை வந்து கொண்டு போயிடுவாங்க. இந்த F8 வரும்போதெல்லாம் மேக்ஸிமம் ஹோமோசைகோசிட்டி வந்து அட்டைன் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இதுல இருந்து F8லேருந்து F9க்கு வந்து வெறும் 100 பிளான்ட், 100லேருந்து ஒரு 300 பிளான்ட் மட்டும்தான் வந்து கொண்டு போவாங்க F9க்கு. அங்கே வந்து ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல் நடக்கும் F9ல். அதே மாதிரி வந்து செக் வெரைட்டி வைப்பாங்க. அடுத்து F10லேருந்து F13 வரையும் அதே தான் ஈல்டு ட்ரையல் நடக்கும், மல்டி லொகேஷன் ட்ரையல் நடக்கும். இது எல்லாத்துலேயுமே செக் வெரைட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈல்டு, டிசீஸ் குவாலிட்டி, இது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸு, குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. F14ல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து செலக்ட் பண்ண நல்ல குட் பிளான்ட்டை மட்டும் சீடு மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பல்க் மெத்தட் இல்லைன்னா மாஸ் மெத்தட் அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள், கன்வீனியன்ட்டு அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் அப்படின்றாங்க. F2 பிளான்ட் வந்து F2லேருந்து F6 வரையும் வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணுறதுனால எந்த ஒரு குட் ஜீனோடைப்புமே நம்ம எலிமினேட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் செலெக்ஷன் தான் பண்ணுது, நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இதில் வந்து பெடிகிரி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதனால் வந்து நமக்கு வேலை வந்து குறையுது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து லார்ஜ் பாப்புலேஷன், டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கிறதுனால. ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் நடந்தால் தான் ப்ரீடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்கில் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல இதை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இங்கே நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கிறதுனால எந்த சான்ஸுமே இல்லை. டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது பெடிகிரி மெத்தடை கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இதோட டிமெரிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெடிகிரி மெத்தடோட லாங் டைம் எடுத்துக்கும்.
இதுக்கு வந்து ப்ரீடருக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணுறதுனால ப்ரீடருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. இது வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்ம பெடிகிரி மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால் இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இல்லை. இதுதான் வந்து அவுட்லைன். பல்க் மெத்தட்னா இவ்வளோ தான். இதுக்கடுத்து நம்ம இந்த மெட்டீரியலுக்குள்ளே போய் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த பல்க் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா மேசன் ஹீல் அப்படின்றவர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இது வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேட்டட் ஸ்பீசிஸில் F2 அண்ட் சப்செக்வெண்ட் ஜென்ரேஷன் வந்து எல்லாமே ஆர்எஸ் பண்ணி பல்காக க்ரோ பண்ணுவாங்க. 30,000 50,000 பிளான்ட் வரையும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போவாங்க. அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் பல்கிங் பீரியட், அது பல்கிங் பீரியட் எண்டுனா ஹோமோசைகோசிட்டி வந்து அட்டன் ஆகிட்ட அப்புறம் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எவால்வேட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பல்கிங் டியூரேஷன் வந்து ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 ஜென்ரேஷன் வரையும் பல்கிங் பீரியடாக இருக்கும். லாங்னா 10லேருந்து 20 ஜென்ரேஷன் வரையுமே கொண்டு போவாங்க. At the end of bulking period, individual plants became virtually homozygous and phenotypically single plant selection is carried out. Progeny selection is made in subsequent generation, evaluation done similar manner as the pedigree method. இது வந்து என்னன்னா அதே தான் பெடிகிரி மெத்தட் மாதிரியே கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அதை வந்து அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கும், அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணி அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட F6 ஜென்ரேஷன் வரையுமே வந்து நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கும். F7ல் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஒரு 50,000 பிளான்ட்டு, 30,000லேருந்து 50,000 வரையும் இருக்கிற பிளான்ட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனாக 1000லேருந்து ஒரு 5000 பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த பல்க் மெத்தட் முன்னையே சொன்னால் மாஸ் மெத்தட்னு, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, எவல்யூஷனரி மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் இல்லைனா பாப்புலேஷன் மெத்தட் அப்படின்றாங்க. இந்த பல்க் மெத்தட் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்மாலர் மில்லட்ஸ், ஸ்மால் கிரைன்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து அதிகமாக பல்க் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. சீரியல்ஸு இல்லைனா ஸ்மாலர் மில்லட்ஸு, லெக்யூம் அண்ட் ஆயில் சீட்ஸ்க்கு எல்லாமே கூட நம்ம இந்த பல்க் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பல்கிங் பீரியட் அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து நடக்காது. நேச்சுரல் செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுவோம் அங்கே. பல்க் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பிளான்டிங் கமர்ஷியல் ஸ்பேஸில் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இதே மாடிஃபைடு பல்க் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு பிளான் பண்ணுவாங்க. அது ஏன்னா அப்போ தான் வந்து அதோட கேரக்டரை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதுக்காக வந்து ஸ்பேஸ் விட்டு பண்ணுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிம்மட்டில் வந்து இது வீட் ப்ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து நரேந்திர ராய் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நரேந்திர ராய் இது முக்கியம். பல்க் ப்ரீடிங் யூஸ் பண்ணி இந்தியாவில் ரிலீஸ் பண்ண ஒரே வெரைட்டி வந்து நரேந்திர ராய் மட்டும்தான். இது வந்து ஹோமோஜீனஸ் கண்டிஷனில் பாப்புலேஷனாக இருக்கும். மாடிஃபிகேஷன் ஆஃப் பல்க் மெத்தடை வந்து சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட் அப்படிம்பாங்க. சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி, நம்ம பார்ப்போம். இது அதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணுவாங்க, அடுத்து வந்து பல்கிங் பண்ணுவாங்க. F6லேருந்து F7 போகும்போது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ட்ரையல் கண்டக்ட் பண்ணி வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் ஹோமோசைகஸ் லைன் வந்து 6 to 7 ஜென்ரேஷன் பல்கிங் இஸ் எனஃப் அப்படின்றாங்க. ஹோமோசைகஸ் லைனை வந்து இது பண்ணுறதுக்கு. இது வந்து எவல்யூஷனரி மெத்தட் ஆஃப் ப்ரீடிங்ன்றாங்க. ஏன்னா இது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எவல்யூஷனரி மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் சொல்கிறாங்க. இது சொன்னது யாருன்னா சன்சன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து 20 to 30 ஜென்ரேஷன் வரையுமே இதுக்கு வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இதில் இருக்குன்றாங்க. இதோட மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரைனுக்கு வந்து ரொம்ப சூட்டடாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எந்த நேச்சுரல் செலெக்ஷன் நடக்கிறதுனால நோ சான்ஸ் எலிமினேஷன் ஆஃப் குட் ஜீனோடைப்ஸ் இன் இயர்லி ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதனால் வந்து நமக்கு வேலை குறையுது அப்படின்றாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெடிகிரி மெத்தடை கம்பேர் பண்ணக்குள்ள லாங் டைம் எடுத்துக்குது. அடுத்து வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து எப்போ
இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. F8ல் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணுறோம். லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து ப்ரீடர் ஸ்கில்லு, ப்ரீடரோட ஸ்கில்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வேலை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஆஃப் சீசன் கிராப்ஸ்க்கு வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பெடிகிரியில் பார்த்தோம்னா நம்ம ஆஃப் சீசன் நர்சரி யூஸ் பண்ணுவோம். சட்டில் ப்ரீடிங்குமே வந்து பெடிகிரி மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பல்க் மெத்தடில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடிகிரி மெத்தடில் வந்து ஆஃப் சீசன் நர்சரி, ரேபிட் ஜென்ரேஷன், அட்வான்ஸ் மெத்தட்னுவாங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். ஷட்டில் ப்ரீடிங் ரெண்டுமே இது பண்ணலாம். இங்கே பல்க் மெத்தடில் வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். மாடிஃபைடு பல்க் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. F2 F3லேருந்தே நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து பண்ணிடுவோம். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனும் பண்ணுவோம், அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அதோட கேரக்டர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பேஸ் பிளான்ட்டும் பண்ணிடுவோம். இதுதான் வந்து மாடிஃபைடு பல்க் மெத்தட் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா அதே மாதிரி வந்து ப்ரீடருக்கு வந்து ப்ரீடரோட ஸ்கில்லை வந்து நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த மாடிஃபைட் பல்க் மெத்தடில். பெடிகிரி மெத்தடுக்கும் பல்க் மெத்தடுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுவரையும் நம்ம படிச்சதாக தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள், வாசிச்சாவே புரியும். இது என்னன்னா இது வந்து இப்போ சுப்பீரியர் இது வந்து செக்ரிகேட்டிங் ஜென்ரேஷன்ல வந்து நம்ம எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இது பண்ணுவோம். இது வந்து அப்படியே நம்ம பல்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம கொண்டு போவோம். இண்டிவிஜுவல், விர்ச்சுவல், இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். இங்கே வந்து பல்கிங் தான் நம்ம பண்ணுறோம். பாப்புலேஷன் வந்து நம்ம அதிகமாக ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து சிங்கிள் பிளான்ட் செலெக்ஷன் வந்து F4லேருந்து நம்ம 100லேருந்து 500 பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து F6லேருந்து தான் நம்ம 30,000லேருந்து 50,000 பிளான்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் செலக்டட் இன் F2 சின்ஸ் லார்ஜ் நம்பர் வந்து இங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதனால் வந்து மோர் சான்ஸ் லூசிங் குட் டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ்ன்றாங்க பெடிகிரியில். இதில் பல்க் மெத்தடில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே வந்து மோர் சான்ஸ் வந்து நமக்கு இருக்குது டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதில் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து எந்த ரோலும் இல்லைன்றாங்க, இதில் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து 12 ஜென்ரேஷனே வந்து நியூ வெரைட்டிக்கு போதுன்றாங்க. இது வந்து 13 ஜென்ரேஷன் அண்ட் மோர் வந்து நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து அதே மாதிரி வந்து இது வந்து பெடிகிரி மெத்தடில் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணுவோம். இதில் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து மோர் அட்டென்ஷன் இருக்கணும் ப்ரீடருக்கு. இதில் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. இதில் வந்து சின்ஸ் ஸ்மாலர் பாப்புலேஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இதில் வந்து லார்ஜ் பாப்புலேஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இதில் வந்து சர்வைவல் அண்ட் காம்படிட்டிவ் அபிலிட்டி ஆஃப் ஜீன்ஸ் ஜீனோடைப்ஸ் இன் பாப்புலேஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள்ன்றாங்க. இதில் வந்து பாசிபிள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து ஸ்டடீஸ் ஆன் ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வேரியபிலிட்டி பாப்புலேஷன்ஸ் ஆர் பாசிபிள்ன்றாங்க. ஏன்னா இதில் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். இதில் வந்து நாட் பாசிபிள்ன்றாங்க. இது வந்து ப்ரீடரோட மேக்ஸிமம் ஸ்கில்லை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், இதில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இது முக்கியம். இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ப்ரீடிங் மெத்தட் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் பெடிகிரி மெத்தடு. ரைஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பாலா, காவேரி, கருணா இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால முன்னாடி பெடிகிரி மெத்தடில் வந்து இந்த வெரைட்டி எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் இதை வந்து நல்லா படிச்சுக்குவாங்க, ஏன்னா அங்கே இருக்காது, இங்கே இருக்கிறதுனால நான் அங்கே கொடுக்கல. இட் இஸ் லிமிட்டட்லி யூஸ்டு ப்ரீடிங் மெத்தட் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 பார்லி வெரைட்டிஸ் வந்து USA வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே இந்தியாவில் வந்து ஒரே ஒரு வெரைட்டி தான் வந்து பல்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருவோம். அது என்னென்னா நரேந்திர ராய் அப்படின்ற ஒரு மஸ்டர்ட் வெரைட்டி, ப்ரௌன் மஸ்டர்ட் இன் இந்தியா. இதுதான் வந்து அதோட டயக்ராம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிளாஸோட ஸ்டார்ட்லேயே வந்து பண்ணிட்டதுனால இது நம்ம இப்போ தேவையில்லை. அடுத்து நம்ம சிங்கிள் செட் டிசன்ட் மெத்தோட இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் மாடிஃபிகேஷன் ஆஃப் பல்க் மெத்தட். இது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் பல்க் மெத்தடுன்றாங்க. சிங்கிள் செட் டிசன்ட் மெத்தடை பொறுத்தவரையும் என்னென்னா நம்ம பல்க் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகக்குள்ள பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணி பல்காகவே அடுத்து கொண்டு போவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பிளான்ட்ல இருந்தும்
ஒரே ஒரு சீடை மட்டும் கலெக்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போவோம். இதுதான் வந்து சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட் அப்படிம்பாங்க. F7 ஜென்ரேஷன் வரையுமே நம்ம சிங்கிள் சீடு அப்படியே இது பண்ணி நம்ம பல்க் பண்ணி அடுத்து நம்ம ஒவ்வொரு பிளான்ட்லேயும் சிங்கிள் சீடை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் சீடை வந்து பல்க் பண்ணுவோம். பல்க் பண்ணிவிட்டு F7 ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு போவோம். F7 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எட் டு ரோ மெத்தடு போவோம். எட் டு ரோ மெத்தட்னா புரியுது இல்லை? ஒரு ஹெட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதை வந்து ஒரு ரோவில் வந்து நம்ம கொண்டு போவோம். இதுதான் வந்து எட் டு ரோ மெத்தட் அப்படின்றாங்க. இன் திஸ் மெத்தட் F2 and subsequent generation are grow bulk ordinarily plants ஹை டென்சிட்டியில் நம்ம பிளான் பண்ணுவோம். இதில் வந்து சிங்கிள் சீடை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அதை பல்க் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போவோம். thus in 1 year 2 to 3 generation can be grown using off season nursery. இதில் வந்து நம்ம மாஸ் மெத்தட், அதாவது பல்க் மெத்தடில் வந்து நம்ம எந்த ஆஃப் சீசன் நர்சரி, கிரீன் ஹவுஸ் இது எதுவுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். பெடிகிரியில் பயன்படுத்துவோம். சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட்லையும் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த திஸ் வே செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் மே அட்வான்ஸ்டு ஃப்ரம் F2 to F6 ஒன்லி 2 years வரையுமே நம்ம அந்த இதில் கொண்டு போக முடியுன்றாங்க. நம்ம ஆஃப் சீசன் நர்சரி இதெல்லாமே யூஸ் பண்ணோம்னா F5 F6 ஜென்ரேஷன் போகும்போது நம்ம ஸ்பேஸ் பிளான் பண்ணுவோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் சிங்கிள் பிளான்ஸ் ஆர் செலக்டட் ஹேண்டல்டு சம் மேனர் இன் பல்க் மெத்தட். பல்க் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இதில் பல்க் மெத்தடில் வந்து இருக்கிற ஹெட்டில் இருக்கிற எல்லா கிரைனையும் ஹார்வெஸ்ட் பண்ணி பல்க் பண்ணி கொண்டு போவோம். இதில் வந்து ஒரு கிரைனில் ஒரு ஹெட்டில் அதில் நமக்கு எது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு கிரைன் அப்படின்றத வந்து ஒரே கிரைனை செலக்ட் பண்ணி அடுத்து அதே மாதிரி நிறைய பிளான்ட்டில் செலக்ட் பண்ண எல்லா கிரைனையும் பல்க் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போவோம். இதுதான் சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தடு. சிங்கிள் சீட் டெசன்ட் இன் எக்ஸ்பென்சிவ் வே ரேபிட்லி advancing generation of segregating population. Clearly single seed their complete lack both natural and artificial selection சொல்றாங்க. அடுத்து வந்து it is particularly suited for developing population recombinant inbred lines RIL அப்படின்றாங்க. யூஸ்ஃபுல் டு ஜெனட்டிக் மேப்பிங் மார்க்கர்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம இதை படிப்போம். மார்க்கர்ஸ் படிக்கும்போது RIL NIL இது எல்லாமே வந்து நம்ம படிப்போம். நான் அடுத்த கிளாஸில் அந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து அதிகமாக வந்து சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து லெக்யூம்ஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து நம்ம வந்து சோயா பீன்லேயும் யார்ட் லாங் பீன்லேயும் வந்து நம்ம இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு வெரைட்டிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் சிங்கிள் செட் டெசன்ட் மெத்தடை வச்சு. இது அப்படியே படிச்சுக்கோங்க. ரெக்யூர்ஸ் லிட்டில் ஸ்பேஸ் இருந்தாவே போதும். ஏன்னா இது வந்து லேபர் மேக்ஸ் பெஸ்ட்டு. இது வந்து நம்ம ஆஃப் சீசன் நர்சரி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் செலெக்ஷன் F6 வரையுமே நம்ம எதுவும் இது பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் F2 ரெப்ரசன்ட் ஜென்ரேஷன், சான்ஸ் ஆஃப் ரெடக்ஷன், பாப்புலேஷன் சைஸ், ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட். இது எல்லாமே நம்ம ஆக்சுவலி இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பல்க் மெத்தட் பார்த்தோம்ல சேமே தான். அதுலேயே வந்து நம்ம ஒரே ஒரு சீடை மட்டும் பல்கில் வந்து அந்த ஒரே சீடை மட்டும் நம்ம எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பல்க் பண்ணி கொண்டு போய் இது பண்ணுவோம். ஸ்பேஸ் வந்து லெஸ் ஸ்பேஸ்லேயே நம்ம பண்ணுவோம். F7 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எட் டு ரோ மெத்தட் பண்ணுவோம். எட் டு ரோ மெத்தட்னா தனித்தனியாக பிளான்ட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது, ஒரு ஹெட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது ஒரு ரோவில் வந்து போட்டு நம்ம அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் வந்து சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட். பல்க் மெத்தடுக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பல்க் மெத்தடில் வந்து நம்ம இந்த ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட், இந்த ஆஃப் சீசன் நர்சரி இதெல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தடு. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேக்ராஸ் மெத்தட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.